இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், இப்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன், இப்பொழுது உங்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் வீட்டுக்கு சென்றால் எனக்கு ஞாபகம் வந்து விடுகிறது தகர்தல் ஆஹிரா. காரணம், நீங்கள் நபி, நாளைக்கு மறுமையிலே நீங்கள் சொர்க்கத்தினுடைய உயர்வான சொர்க்கத்தில் இருப்பீர்கள். யா ரசூலல்லாஹ், உயர்வான சொர்க்கத்திலே நீங்கள் நடமாடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் நாளைக்கு மறுமையில் நான் சொர்க்கம் வந்தாலும் உங்களினுடைய பதவியை என்னால் அடைய முடியாது. ஆனால் சொர்க்கத்திற்கு சென்றாலும் எனக்கு நிம்மதி இருக்காது யா ரசூலல்லாஹ். காரணம், அங்கே உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேனே, அங்கே உங்களினுடைய குரலை நான் கேட்க மாட்டேனே, அங்கே உங்களோடு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதே, அங்கே உங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதே. சொர்க்கம் செல்லலாம், நானும் சொர்க்கம் செல்லலாம். ஆனால் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தில் இருந்ததற்கு பிறகு நீங்கள் இல்லாத சொர்க்கம் சொர்க்கம் இல்லை. சஹாபாக்கள், இதுதான் சொர்க்கம். சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது. என் தூதரோடு பழக முடியாவிட்டால் என்ன இன்பம்? அழுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஃபனஸல ஜிப்ரீல் வருகிறார், வசனத்தை இறக்குகிறார். யார் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் நாளைக்கு சொர்க்கத்திலே நபிமார்களோடு இருப்பார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சௌபானே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்னை பின்பற்றினால் போதும், நாளைக்கு நீயும் நானும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கலாம்.